உத்தரப்பிரதேசத்தின் பஹ்ரைச் மாவட்ட எல்லை பகுதியில் ஓநாய்கள் அச்சுறுத்தல் இருப்பதால் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் இரவுகள் அச்சத்துடனேயே கழிகின்றன. ஊருக்குள் ஓநாய் வருவதை தடுக்க இரவு நேரத்தில் பொதுமக்களே ரோந்து சென்று வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர் ராஜீவ் அளித்த விவரங்களை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநில எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கிராமங்களில் மக்களை அச்சுறுத்தும் ஓநாய்களை கட்டுப்படுத்துவதற்காக உள்ளூர் மக்களே தற்போது களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். இரவு நேரங்களில் கைகளில் தடிகளுடன் வந்துட்டு ரோந்து பணிகளில் இப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பெண்கள் உள்ளிட்ட குழந்தைகளும் வந்துட்டு ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வன பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கிராமங்களில் ஓநாய் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்த வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக 10 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். குழந்தைகளை கவ்வி செல்லும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிராம மக்களுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என கிராம மக்கள் தொடர்ந்து தங்களுடைய அந்த கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரும் கிராம மக்கள் இரவு நேரங்களில் இது போன்ற இந்த ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கைகளில் டார்ச் லைட்டுகளை ஏந்தி அருகே இருக்கக்கூடிய வன பகுதிகளிலிருந்து ஓநாய்கள் உள்ளே புகுந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா போன்றவற்றை கண்காணித்து வருகிறார்கள். அதே போல ஒலிபெருக்கிகள் மூலம் ஒலிகளை எழுப்பியும் ஓநாய்களை ஊருக்குள் செல்வதை தடுக்கும் வகையில அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் இருக்கின்றது. 6 ஓநாய்கள் பொதுமக்களுடைய கண்களில் பட்டதன் அடிப்படையில கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு தற்போது 4 ஓநாய்கள் பிடிபட்டிருக்கின்றது. மீதம் இருக்கக்கூடிய 2 ஓநாய்களை பிடிக்கும் முயற்சியில வனத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு மத்தியில தான் கிராம மக்களும் இது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறிப்பாக இரவு நேர அந்த ரோந்து பணிகளிலும் வந்துட்டு ஈடுபட்டு வருகிறார்கள். விரைவாக அந்த 2 ஓநாய்களை பிடிக்கும் பட்சத்தில் கிராம மக்கள் நிம்மதி அடைவார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச் மாவட்டத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் ராஜீவ்.